அதிமுகவுக்கும் இந்த போதை மருந்து கும்பலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு மக்களை ஏமாற்றி நம்ப வைப்பதற்காக ஸ்டாலின் காவல்துறையை தவறாக பயன்படுத்துகிறார். காவல்துறையும் கூலிப்படையாக செயல்பட்டு கொண்டு தப்பு செய்யாதவனை, ட்ரக்குக்கு அடிக்காதவனை, ட்ரக்குக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவனை உரையாடலை கேட்டுன்னு ஒரு 420 சீட்டிங் வேலை பண்ணி காவல்துறை பண்ணுறீங்களா? நீங்கள் ஜெகன்மூர்த்திக்கு சலுகை கொடுத்தீங்க, அவன் சுப்ரீம் கோர்ட்டு இவங்களுக்கு சலுகை கொடுத்தான். ஏடிஜிபிக்கு ஏடிஜிபியை கைது செய்யணுமா? என்னுடைய 20-25 ஆண்டுகால நீதிபதி அனுபவத்தில் நான் இந்த மாதிரி ஆர்டரே போடலையா? அப்போ என்ன அர்த்தம்? நீதியை விற்றுருக்கீங்கன்னு அர்த்தம், மனசாட்சியை விற்றுருக்கீங்கன்னு அர்த்தம். சுப்ரீம் கோர்ட் நீதி சொல்லிவிட்டு சிபிசிஐடிக்கு அனுப்புன்னு ஏடிஜிபியும் கைது பண்ணல. இளைஞர்களை கொண்டு வருமா? நீங்களே அரை கிலோ 50 வயசாச்சு, நீங்களே கிழமை. இவர் இளைஞர்களை கொண்டு வரமா? இளைஞர்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. சினிமா நடிகை ரெக்கமெண்டேஷன் நிறையா உதயநிதி கையில் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கணும்னா தூக்க முடியாது, பழைய ஆளுங்க அவங்க தூக்குனா தான் முடியும். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி முக்கியமான அரசியல் அலசல். போதை மருந்து வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணா என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக பிரைமா ஃபேசின்னு சொல்லுவாங்க. ஒரு எஃப்ஐஆர் நீங்கள் போடுறதா இருந்தால் பிரைமா ஃபேசி எவிடன்ஸ்னு இருக்கணும், அடிப்படை ஆதாரங்கள் இருக்கணும். இப்போ நடிகர் ஸ்ரீகாந்தை கைது பண்ணாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்தோன்னு சொன்னாங்க, அதில் பாசிட்டிவ் வந்துருச்சுன்னாங்க. ஸ்ரீகாந்த் கையிலேருந்து எந்த ட்ரக்கையும் உங்கள் கைப்பற்றலை. ஸ்ரீகாந்த் வீட்டிலேருந்து எந்த ட்ரக்கையும் கைப்பற்றவில்லை. ஆனால் அவர் கால் ஹிஸ்ட்ரியை எடுத்து அவர் அதிமுகவை சேர்ந்த அந்த சினிமா தயாரிப்பாளர் பிரசாத்தோடு பேசியிருக்காரு. அது ஒன்றா வச்சு மெடிக்கல் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் வந்துருச்சுன்னு கைது பண்ணாங்க. அதுவே தப்பு. நம்ம சொன்னோம், வெக்கம் இல்லையான்லாம் கேட்டோம். போய் இது காலேஜ் வாசலில் ட்ரக் விற்கிறவனை பிடிங்கய்யா, ஸ்கூல் வாசலில் பிடிக்கிறவனை பிடி, பப்பில் போய் விற்கிறவனை பிடி, கடத்துறவனை பிடி, குடிக்கிறவனையும் தொட்டு இது பண்ணுறவனையும் பிடிச்சி ஊரை ஏமாத்துறீங்களான்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டோம். சொரணங்கிறது தான் கொஞ்சம் கூட இல்லை நம்ம போலீஸ்காரங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் அவ்வளோ திட்டுறேன்னா போலீஸ்கார வயிற்றுச்சலாக இருக்குது. எப்படி இருந்த போலீஸை இப்படி கொண்டாந்து விட்டாங்களே, எப்படி இருந்தது தெரியுமா அந்த காவல்துறை? இவ்வளோ கேவலமாக போச்சு. சட்டம்ங்கிறது ஒரு வயலுக்கும் தெரியலை. சரி, இப்போ விடுங்க. இப்போ என்ன பண்ணிட்டான், அந்த கிருஷ்ணாங்கிற நடிகரை பிடிச்சாங்க. அவர் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு கொண்டு போனாங்க. இந்த மெடிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒன்று சொல்லணும். இப்போ நீங்கள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்க, ட்ரங்க் அண்ட் டிரைவிங்னு பிடிச்சா அதை மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அதில் பிடிப்பாங்க. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினான்னு நீ வாட்டுக்கு பிடிக்கக்கூடாது. அதுக்கு டெஸ்ட் இருக்குது. அங்கே இப்போ டிராஃபிக் போலீஸு ப்ரீத்திங் டெஸ்ட், மூச்சு டெஸ்ட்டுன்னு இருக்குது. அதுக்கு ஒரு இது வச்சுருப்பான், கருவி. போலீஸ்காரங்க, டிராஃபிக் போலீஸ், இந்த கருவி மத்திய அரசாங்கத்தின் அனுமதி பெற்ற கருவி. அதை நீங்கள் ஊதுனீங்கன்னா அதில் இண்டிகேஷன் வந்தால் நீங்கள் ஆல்கஹால் சாப்பிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு 10,000 ரூபா ஃபைன் போடலாம். அவ்வளோதான். குடிச்சிட்டு வண்டி போடனா 10,000 ரூபா ஃபைன். அதுக்கு அவ்வளவு கட்டுப்பாடு. ஒருவேளை ஊத மாட்டாங்க சில பேர், மூச்சு டெஸ்ட்டு கொடுக்க மாட்டேன்னா 2 மணி நேரத்துக்குள்ளே அவங்கள கொண்டு போய் பிளட்டு டெஸ்ட்டு, ரத்த டெஸ்ட்டு எடுக்கும். அதில் பாசிட்டிவ் வந்ததுன்னா தான் அவனுக்கு நீங்கள் 10,000 ரூபா ஃபைன் போட முடியும். அதே மாதிரி ட்ரக்குக்கும் டெஸ்ட்டு இருக்குது. நீங்கள் ட்ரக்குன்னா நீங்கள் உடனே இது பண்ண முடியாது. ட்ரக்குக்கு போய் நீ பிளட் டெஸ்ட் எடுக்கணும். பிளட் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் வரணும், அவன் குடிச்ச ட்ரக்காக இது அருந்திருக்காங்கிறது வரணும். அப்புறம் தான் வழக்கு போட முடியும். முட்டாளாக இருக்கான்னு என்னத்தை நம்மளெல்லாம் முட்டாளை நினச்சிக்கிட்டு கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு போயிருக்கான் நடிகர் கிருஷ்ணாவை ஆஸ்பத்திரிக்கு. நெகட்டிவ்னு காமிக்குது, அதாவது சாப்பிடலன்னு காமிக்குது டெஸ்ட்டு. அப்போதே நீ பிடிக்கவே கூடாது. நீ சட்டத்தை மதிக்கிறவனாக இருந்தால் பிடிக்கக்கூடாது. இல்லை, உடனே என்ன பண்ணியிருக்கான், அந்த கிருஷ்ணாவுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த பிரசாத்திட்டேருந்து எதுவும் பணம் வந்திருக்கான்னு பார்த்துருக்கான். பணமும் வரல, குடிக்கவும் இல்லை, கையிலேருந்து எதையும் கைப்பற்றலை, வீட்டில் இருந்தும் கைப்பற்றலை. அப்போ எப்படி உனக்கு இந்த கிருஷ்ணாவை கைது செய்ய முடியும்?
நான் சட்டம்னா நீங்கள் பேர் இவங்க நினைப்ப அதிகாரம் இல்லை, யாரை வேணாலும் கைது பண்ணுவியா? சரியான ஆளுங்கிட்ட மாட்டலை. நீங்கள் இதே கிருஷ்ணாவுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் போட்டு சம்மந்தப்பட்ட காவல்துறையில் ஒவ்வொருத்தன்ட்டையும் அவன் சம்பளத்திலேருந்து 1 கோடி கேளுங்க. மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன், தப்பான அரெஸ்ட் பண்ணால் அதுக்கு செக்ஷன் இருக்குது, சொல்கிறேன், டிஸ்மிஸ் பண்ணி வெளியில் அனுப்பலாம். ஒருத்தரும் கேஸ் போட மாட்டேங்கிறீங்க. ஒருத்தன் குடித்ததுக்கான மெடிக்கல் டெஸ்ட்லேயே ஆதாரம் இல்லை, மருத்துவ பரிசோதனையில் கையிலேயும் ட்ரக் இல்லை, வீட்டிலேருந்து எதுவும் பிடிக்கலை, பண பரிவர்த்தனையும் எதுவும் இல்லை. எப்படியா பிடிக்கிறீங்க, கைது பண்ணுறீங்க? வெக்கமாக இல்லை? எப்படி கைது பண்ணுறீங்க? என்ன சொல்கிறாங்கன்னா, உரையாடலை பார்த்தாங்களாம், கிருஷ்ணா உரையாடல், இது மொபைல் ஃபோனில் பேசின உரையாடல் ரெக்கார்டிங் பார்த்தாங்களாம். அதில் ஏதோ கோடு வேர்டு யூஸ் பண்ணாங்களாம், குறிப்பிட்ட ஏதோ மறைமுகமான இது பேசியிருக்காங்களாம். அதனால் நீ ட்ரக்குக்காக பேசியிருப்ப. இவ்வளோ முட்டாள்களை நான் எல்லாம் படித்தீங்களா, ஸ்கூலுக்கு போனீங்களா, காலேஜ் எல்லாம் போலீஸ் சர்டிஃபிகேட்டா, எப்படி பிடிக்க முடியும்? அவன் ஒரு ட்ரக்கு கேஸில் உடனே கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கான். உரையாடலை கேட்டேங்கிறான். ஆனால் அந்த சார் மேட்டரில் இவர் இருக்காரு, நம்ம ஞானசேகரன் இருக்கானே, அவன் அந்த பொண்ணு சொன்னபடி வாட்ஸ்அப் காலில் இன்னொரு ஆள்கிட்ட பேசியிருக்கான். சார் இதுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த உரையாடலை போய் எடுத்தானா போலீஸு? அந்த உரையாடலுக்கு துப்பு இல்லையே. ஏன்னா அந்த குற்றவாளியை காப்பாற்றணும். ஞானசேகரன் குற்ற இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே இன்ஸ்பெக்டர், லோக்கல் இன்ஸ்பெக்டர், கோட்டூர் இன்ஸ்பெக்டருக்கு பேசியிருக்கான். அந்த உரையாடல் எடுத்தியா நீ? துப்பு இருக்கா உனக்கு எடுக்க? அதுக்கப்புறம் வட்ட செயலாளர் சண்முகத்திட்ட பேசியிருக்கான் ஞானசேகரன். அந்த உரையாடல் எடுத்தையா? வட்ட செயலாளர் சண்முகம் இவர்கிட்ட சுப்பிரமணியிட்ட பேசியிருக்கான். அந்த உரையாடல் எடுத்தையா? வட்ட செயலாளர் சண்முகம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கக்கூடிய நடராஜன்கிறவன்கிட்ட பேசியிருக்கான். இந்த உரையாடலாம் எடுத்தையா? அப்போ இந்த அபலைப்பெண், பாதிக்கப்பட்ட பெண், அந்த பெண் பலியான கேஸில் எந்த குற்றவாளிகளுக்கும் உரையாடல் எடுப்பதற்கு துப்பில்லை உங்களுக்கு. ஆனால் நடிகர் கிருஷ்ணாவுக்கு மட்டும் உரையாடலை பார்த்தாங்களாம். அந்த உரையாடல் ஏதோ கோடு வேர்டு இருக்கான், கைது பண்ணுறான். எவ்வளவு கேவலமாக போச்சு பாருங்கள் நம்ம நாடு. இந்த நாடு வாழ்வதற்கே, தமிழ்நாடு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் வரை வாழ்வதற்கே தகுதி இல்லை. காரணம், காவல்துறையை இவ்வளவு மோசமாக உபயோகிக்கணுமா அவ்வளோ உபயோகித்து கொண்டிருக்கிறார். இது ஸ்டாலின் பங்கு இருக்குதுன்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எலெக்ஷன் வருது 2026. இவங்க வண்டவாளம் தெரிஞ்சு போச்சு. ஜாஃபர் சாதிக்கு மிகப்பெரிய போதை மருந்து கடத்தலில் ஈடுபட்டான். அந்த போதை மருந்து நெட்வொர்க்குக்கும் திமுகவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்கிறது நிரூபிக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஜாஃபர் சாதிக்கு 7 லட்சம் ரூபாய் இவருக்கு உதயநிதிக்கு கொடுத்துருக்கான். அதுவும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆக போதை மருந்து கும்பலுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எலெக்ஷன் வர்றதுனால இந்த பிரசாத் அப்படிங்கிற சினிமா தயாரிப்பாளர் இவங்களுக்கு இந்த போதை மருந்தை கொடுத்தாங்கிறதுக்காக அதிமுகவுக்கும் இந்த போதை மருந்து கும்பலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு மக்களை ஏமாற்றி நம்ப வைப்பதற்காக ஸ்டாலின் காவல்துறையை தவறாக பயன்படுத்துகிறார். காவல்துறையும் கூலிப்படையாக செயல்பட்டு கொண்டு தப்பு செய்யாதவனை, ட்ரக்குக்கு அடிக்காதவனை, ட்ரக்குக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவனை உரையாடலை கேட்டேன்னு ஒரு 420 சீட்டிங் வேலை பண்ணி காவல்துறை பண்ணுறீங்களா அப்படிங்கிறதான். அதைத்தான் சொல்கிறேன். உங்கள் மேலே வழக்கு போட ஆள் இல்லை, போட்டு உங்களை ஒரு 10 பேரை வெளியில் டிஸ்மிஸ் பண்ணி அனுப்புனா தான் திருந்துவீங்க. நடுநிலைமையாக இருக்க வேண்டாமா? மெடிக்கல் டெஸ்ட் இல்லைங்கும்போது எப்படியா நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க? சட்டம்ங்கிறது அப்போ என்ன ஆகுது? நார்காட்டிக் ஆக்ட் படித்தீங்களா? சமீபத்தில் கூட நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க க்ளீனாக, மெடிக்கல் டெஸ்ட் மேண்டேட்டரி ஃபார் அரெஸ்ட் இன் நார்காட்டிக்ஸ் கேஸ். கேரளா ஹைகோர்ட்டு போய் படிங்க. உங்களுக்கு எங்கே ஹைகோர்ட்டுனா என்னன்னு தெரியாது, ஜட்ஜ்மெண்ட்டுனா என்னன்னு தெரியாது. படிச்சிருந்தா தானே. காவல்துறையில் எங்கே படிச்சிருக்கீங்க? எல்லாம் கட்ட பஞ்சாயத்து. நீங்களும் ஃபுல்லாக ட்ரக் அடிச்சுக்கிட்டு டெய்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க. போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை பேர் குடிபோதையில் இருக்காங்கன்னு உங்களுக்கு கணக்கு எடுத்து சொல்லவா? அப்படி இருக்கும்போது மனசாட்சியுடன் நீங்கள் பணியை செய்ய வேண்டாமா? மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு மனசாட்சி வேண்டாமா? அவங்களுக்கு திமுகவை காப்பாற்றுறதுக்காக ஒன்றும் அப்பாவிய மெடிக்கல் டெஸ்ட் கூட எடுத்து அந்த ஒரு கைது செய்யப்பட்டிருக்கும் நடிகர் கிருஷ்ணாவுடைய வழக்கறிஞர் சொல்கிற இந்த வீடியோவை கேளுங்க, எவ்வளவு அக்கிரமம் நடந்திருக்கு. சம்மன் பொறுத்த வரைக்கும் இவர் ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணி வந்திருந்தார். ஸோ இவர் பேரில் முகாந்திரமாக டெஸ்ட்டும் நெகட்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ இவர் பேரில் முகாந்திரமாக எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்கலை. இந்த கேஸ், இந்த பிரசாத்
மற்றும் சிலர் ஸ்ரீகாந்த் இவர்களாம் இருந்த கேஸுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. சம்மந்தப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸும் இல்லை. அது இது வரைக்குமே ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கேஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத போது வந்து ரிமாண்ட் பண்ணுறது தப்பு. இவர் வந்துட்டு அப்படியே இவங்க போட்டிருக்க செக்ஷன் படி பார்த்தாலும் அப்சல்யூட் இன்னசென்ட்டாக இருந்தாலும் போட்டிருக்க செக்ஷன் படி பார்த்தாலும் ஒரு கன்சியூமராக தான் வருவாங்க. இது ஒரு பெயிலபிள் அஃபென்ஸ். பட் இருந்தாலும் இது ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும். அப்போ இந்த கேஸோட தன்மையை வந்துட்டு இன்னும் மிகப்படுத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எங்களோட. அதனால் அநியாயம் பண்ணியிருக்காரு ஸ்டாலினுக்கு துணையாக போயிருக்கான் போலீஸ்காரன். இவர்களுக்கெல்லாம் தண்டனையை நிச்சயம் வாங்கி கொடுக்கணும். வேறு ஆட்சி எது வந்தாலும் இத்தனை போலீஸ்காரனும் வீட்டுக்கு போவான், ஸ்டாலினும் ஜெயிலுக்கு போவார். அப்படிங்கிறது தான் இந்த கிருஷ்ணாங்கிறது யாருன்னே எனக்கு தெரியாது. நடிகர் கிருஷ்ணானா ஏதோ சினிமாவில் இந்த பாட்டுக்கள் வரும்போது ஒரு சில பாட்டுக்களில் பார்த்த ஞாபகம், அவ்வளோதான். அவருக்காக நான் ஏன் பரிந்து பேசுகிறேன்? நான் நீதிக்காக பரிந்து பேசுகிறேன். நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாதுங்க எந்த நாட்டிலையுமே. அதை விட அயோக்கியத்தனம் ஒன்றும் இல்லை. குற்றம் செய்யாதவன் ஒரு நாட்டில் தண்டிக்கப்பட்டால் அந்த நாடு வந்து வாழ தகுதியற்ற நாடுன்னு தானே நான் சொல்கிறேன். நம்ம முன்னோர்கள் அப்படி தானே நினச்சாங்க. குற்றவாளி தப்புனா கூட பரவாயில்ல, ஆனால் நிரபராதி தண்டித்து விடக்கூடாது. அதுதான் கோர் ஆஃப் கிரிமினல் லான்னு பேர். கிரிமினல் லாவில் என்னென்னா 1000 குற்றவாளிகள் தப்பிகள் விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதுதான் கோர் ஆஃப் கிரிமினல். அவங்களுக்கு என்ன கோர் ஆகுது? கிரிமினல் ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது. இவங்களை போயிட்டு என்னத்தை சொல்கிறது? என்ன பண்ணுறது? இறைவன் இந்த நாட்டை காப்பாற்றட்டும். நீசர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நீசர்களின் சகாப்தம் சீக்கிரம் முடிய வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த வழக்கை பொறுத்தவரை நம்முடையது. சரி, இப்படி இந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கும்போது இன்னொன்று என்னென்னா, ஜெகன் மூர்த்தி அவர் ஏற்கனவே சொன்ன அந்த மைனரை கடத்தினதில் அவ்வளவு வேதாந்தம் பேசின ஹைகோர்ட்டு, நீங்கள் மக்கள் பிரதிநிதி என்பதற்காக உங்களை கைது செய்யவில்லை, உங்களை விசாரிக்க சொல்லி இருக்கிறோம். அங்கேயே விட்டான். ஹைகோர்ட்டு கோர்ட்டை அங்கேயே விட்டாங்க. அவரை கைது பண்ண சொல்லியிருந்தா அப்போவே ஆதாரங்களை வந்து போலீஸ் கொடுத்தான். ஹைகோர்ட்டு பயந்தாங்க. ஏன் பயந்தாங்கன்னா 50 வக்கீல் வந்து கூட்டமாக நின்னா ஹைகோர்ட்டில் 50-100 வக்கீலை பார்த்தோன்னே ஜட்ஜு பயந்தார். அங்கே வெளியில் வந்துக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு நிற்கிறான், பயந்துட்டார். அதனால் அங்கேயே ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணும் ஜெகன்மூர்த்தியை. ஏன்னா ஜெகன்மூர்த்தி கோர்ட்டுக்கு வந்திருந்தார். இவர் இது பண்ணுங்கள் போலீஸும் சொல்லிட்டான் அப்படின்னு நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு டைரெக்ஷன் கொடுத்துருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கைது பண்ண அதிகாரம் இல்லை, உங்களுக்கு ரிமாண்ட் பண்ண அதிகாரம் இல்லையா, பண்ணியிருக்கணும். அப்போவே சலுகை கொடுத்தீங்க, முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஜெகன்மூர்த்திக்கு சலுகை கொடுத்தீங்க, அவன் சுப்ரீம் கோர்ட்டு இவங்களுக்கு சலுகை கொடுத்தான். ஏடிஜிபிக்கு ஏடிஜிபியை கைது செய்யணுமா? என்னுடைய 20-25 ஆண்டுகால நீதிபதி அனுபவத்தில் நான் இந்த மாதிரி ஆர்டரே போடலையே. அப்போ என்ன அர்த்தம்? நீதியை விற்றுருக்கீங்கன்னு அர்த்தம், மனசாட்சியை விற்றுருக்கீங்கன்னு அர்த்தம். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்லிவிட்டு சிபிசிஐடிக்கு அனுப்புன்னு ஏடிஜிபியும் கைது பண்ணல. இப்போ போலீஸ் வந்து நேற்று ஹைகோர்ட்டில் ஒரு இது ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஜெகன்மூர்த்தி தான் அந்த மைனர் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டிருக்கிறார். அப்போ ஹைகோர்ட்டு ஏன் விட்டீங்க? 100 வக்கீலை பார்த்து விட்டீங்களா? இவங்க சொல்கிறாங்களே, இதே அன்னைக்கே சொன்னாங்களே, உங்களுக்கு ஃபைல் பண்ண பதிலே உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதுன்னு சொன்னாங்களே, கோட்டை விட்டீங்கல்ல. இப்போ சொல்லியிருக்காங்க மூளையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், எங்களுடைய விசாரணைக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை, எனவே அவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதை. நேரம் வரும்போது பிடிச்சிருக்கணும். இப்போ அவர் தலைமறைவாகி விட்டார், முடிஞ்சது. அங்கே ஒரு ஏடிஜிபி அவ்வளோதான். அது சிபிசிஐடின்னு சுப்ரீம் கோர்ட்டை துணை போய் குற்றவாளிக்கு துணை போய் அங்கே முடிச்சிட்டான். ஆக நீதித்துறையின் பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீதித்துறையும் குற்றவாளிகளுடனும் அரசியல்வாதிகளுடனும் உயர் அதிகாரிகளுடனும் கொலியூடு பண்ணுறாங்க, கூட்டணி வச்சுருக்காங்க. இவர்களை காப்பாற்றும் வேலையை நீதித்துறையே செய்கிறது. ஒரு குப்பனும் சுப்பனும் ஒரு சின்ன இதை எடுத்துட்டாங்கன்னா அவனை பிடிச்சி ஒரு 50 ரூபாய் லஞ்சம் வாங்கினானா அவனை பிடிச்சி 3 வருஷம் ஜெயிலு தண்டனை கொடுக்குறான். குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஆயிரக்கணக்கான கோடி லஞ்சத்தை வாங்கி கொண்டிருக்கும் அரசியல்வாதி 2 கோடி கார் 3 கோடி காரில் போயிட்டு இருக்கான். இதுதான் இது. ஷேக்ஸ்பியர் கரெக்டாக சொன்னார் ஷேக்ஸ்பியர் நாடகத்தில், பணக்காரனுக்கு எதிராக சட்டம், பணக்காரனுக்கும் அரசியல்வாதிக்கும் எதிராக சட்டம் ஒன்னதி கிழிக்க முடியாது. நான் ஷேக்ஸ்பியர் பணக்காரன் இதில் போன சட்டம் கத்தியாகும். யாருக்கு எதிராக? ஏழைக்கும் பணம் இல்லாதவனுக்கு எதிராக இருந்தால் தான் சட்டம் கத்தியாகும்டான்னு ஷேக்ஸ்பியர் சொன்னார் 16ஆவது நூற்றாண்டில். அதே பணம் படைத்தவன் அரசியல் தலைவனும் வந்து விட்டால் அது வைக்கோலாக மாறிவிடும். வைக்கோலை வச்சு குத்தி பாருங்கள், வைக்கோல் தான் உடையும்.
குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்காதுன்னு 16ஆம் நூற்றாண்டில் ஷேக்ஸ்பியர் எழுதினார். இன்றைக்கு வர 5 நூற்றாண்டு ஆகியும் அது நடந்துக்கிட்டு இருக்கிறது கேவலமான விஷயம். அது ஒரு ஜனநாயக நாடு. இந்தியா போன்ற நாடுகளில் காவல்துறையும் நீதித்துறையும் இப்படி சீரழிந்து கொண்டிருப்பது வெக்கத்துக்குரியது. ஜெகன்மூர்த்தியை இது பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். மைனரை கடத்தியிருக்காருல, கைது செய்வார்களா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படிங்கிறத அடுத்த கருத்து. இதுக்கிடையில் இன்னொரு அரசியல்வாதி செல்லூர் ராஜு, அதிமுக, அவர் மந்திரியாக இருந்தார் முன்னாடி அதிமுக பீரியட். நான் அப்போவே சொன்னேன், எம்ஜிஆர் பீரியடில் இவங்க பூரா இருந்திருந்தால் அவ்வளோ வேலும் சவுக்கில் அடி வாங்கியிருப்பான். பின்னிருப்பார் இந்த மந்திரிகளை பூரா. ஒருத்தன் சொத்து சேர்த்துருக்க முடியாது. எம்ஜிஆரோட போச்சு. ஜெயலலிதா வந்தாங்க, அவங்க அடிக்கலை. அதில் நிறைய மந்திரி சம்பாதிச்சிட்டான். சம்பாதிச்சுட்டு முதலமைச்சர் பதவி கொடுக்குறேன்னா ஒரு ஆள் 200 கோடி கொடுக்குறேன், 300 கோடி கொடுக்குறான்னா. கூவத்தூரில் நடந்தது. அவ்வளோ சம்பாதிச்சு வச்சாங்க. ஜெயலலிதாவாச்சு என்ன பண்ணுவார், இந்த எலெக்ஷனுக்கு செலவு பண்ண இவ்வளோ சம்பாதிச்சுட்டேன் பாரு. இப்போ ஜெயலலிதா இருந்தவுடனே கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அதிமுக மந்திரி பூரா கொள்ளையடிச்சிட்டான். இன்றைக்கி செல்லூர் ராஜு செய்தி என்ன வந்திருக்கு, பண்ணை வீடு. செல்லூர் ராஜுக்கு மந்திரிக்கு சம்பளம் வாங்கினா எப்படியா பண்ணை வீடு கட்ட முடியும்? உங்களுக்கு என்ன தொழில்? எங்கள் எல்லாருக்குமே ஒரு தொழில் இருக்க, உங்களுக்கெல்லாம் அரசியல்வாதி என்ன தொழில்? வீடு கட்டுறதே கஷ்டம், சம்பளம் வாங்கிறவன். மந்திரிக்கு சம்பளம் 1 லட்சம் 1.5 லட்சம். பண்ணை வீடு, பண்ணை வீட்டில் 200 கோடி ரூபா பதுக்கி வச்சுருக்காரு. அப்போ என்ன ஆகுது? 200 கோடியும் கொள்ளை அடிச்சிட்டான். யார் அடித்தா தெரியல. மந்திரி துடித்து போகிறார். உடனே அவருடைய திமுக மந்திரிகிட்ட பேசுகிறார். திமுக மந்திரி யார்கிட்ட? மூர்த்திகிட்ட பேசி இந்த மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிறாரு. மூர்த்தி நான் பேசுகிறேன்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அதை யாருன்னு கண்டுபிடிங்க. இப்போ போலீஸ் ரொம்ப தீவிரமாக கண்டுபிடி. அவன் அரசியல்வாதி கூலிப்பட தானே, ரொம்ப தீவிரமாக போய் தேடிக்கிட்டு இருக்கான். 200 கோடி அடிச்சுட்டு போனவங்க. வெளியில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க 17 கோடி. ஏன்னா திருடனுக்கு தேல் கொட்டின கதைன்னு சொல்லுவாங்க. திருடனுக்கு தேல் கொட்டின கதை எதுனா, திருடன் நைட்டில் திருட போவான் ஒரு வீட்டுக்கு, எல்லாம் தூங்கி கிடப்பாங்க. திருடிக்கிட்டு இருக்கும்போது தேல் கொட்டிடும். தேல் கொட்டினா வலி பயங்கரமாக இருக்கும். திருடனுக்கு தேல் கொட்டிடுச்சுன்னு கத்துனா வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பிடிச்சிடுவாங்க. அதனால் வலியும் இருக்கும், கத்தவும் முடியாது, வெளியிலையும் சொல்ல முடியாது. இதுதான் திருடனுக்கு தேல் கொட்டின கதை. இப்போ செல்லூர் ராஜுக்கு நடந்தது அதுதான். கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அடிச்சுட்டு போயிட்டான், கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். இப்போ யாருன்னு கண்டுபிடிச்சி பணத்தை வாங்க முடியுமா, எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தத்தளித்து கொண்டு இருக்கிறார். அப்படின்னு எப்போவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சினிமா நடிகை, தமிழில் மிகப்பெரிய சினிமா நடிகை, அப்போ இந்திரா காந்தி பீரியட் 70-75, 26 லட்சம் அப்போ பெரிய பணம். அதை என்ன பண்ணுறாரு, வீட்டுக்குள்ளேயே பூங்கா வச்சுருப்பார் அவர். 26 லட்சம்னா இப்போ 200 கோடி. அதில் போய் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஷூட் கேஸ் உள்ளே வந்து இது பண்ணி வேலைக்காரனை கூப்பிட்டு, தோட்டக்காரனை இதில் குழியை தோண்டடான்னு சொல்லி ஷூட் கேஸ் 26 லட்சம் ஷூட் கேஸ் உள்ளே வச்சு மூடிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து, ரொம்ப விசுவாசமான வேலைக்காரன், ரொம்ப நாள் கழித்து குடி போதையில் வீட்டுக்கு வரும்போது அந்த வேலைக்காரனை சிறப்பு கழட்டி அடிக்கிறார். விசுவாசமான வேலைக்காரனுக்கு ரோஷம் வந்துச்சு. அவன் வந்து அந்த பணத்தை கொள்ளையடிச்சுட்டே போகலை, விசுவாசமான ஆள். நேராக இன்கம் டேக்ஸில் போய் இவங்க அந்த இதில் பதுக்கி வச்சுருக்காங்க, நான் தான் புதைச்சி வச்சேன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் வந்து 26 லட்சத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க. அத்துடன் அந்த நடிகை ரோட்டுக்கு வந்துட்டார். அவர் சகாப்தம் முடிஞ்சது. ஒரே ஒரு இது செருப்பால் அடித்தான். வேலைக்காரன் விசுவாசமாக இருந்தான், ஆனால் அந்த சினிமா நடிகை அவனுக்கு விசுவாசமாக இல்லை. ஜெயலலிதா அவர்கள் பங்களா இருந்ததை கொடநாடு, அதில் என்ன பண்ணான் கனகராஜ், அவங்ககிட்ட டிரைவராக இருந்தவன், இந்த அம்மா சீரியஸாக இருக்காங்கன்னா ஆட்களை கொண்டு போய் உள்ள மிகப்பெரிய அளவில் நம்ம செல்லூர் ராஜா பண்ணை வீட்டில் வச்ச மாதிரி ஜெயலலிதா பண்ணை வீட்டில் இருக்கணும் போய்த்தேன்னா. ஆனால் சசிகலா பயங்கரமானவங்க. ஜெயலலிதா அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போதே முதல்ல அவங்க சொன்ன வார்த்தை, கொடநாட்டில் இருக்கிற பணத்தை கொண்டு வந்திருக்கப்பான்னாங்க. அவங்க கொள்ளையடிக்கிறவங்க கொள்ளையை எப்படி அடிப்பாங்கிறது அவங்களுக்கு தானே தெரியும். ஸோ உடனடியாக கொடநாட்டில் இருக்கிற பணத்தை கடத்திட்டாங்க. இல்லைன்னா அன்றைக்கி சசிகலா வச்சுருந்த பணமும் வெளியில் வந்திருக்கும். அதனால் இப்போ செல்லூர் ராஜ் இதை வந்துருச்சு. 200 கோடி கொள்ளையடித்த பணம், ஊழலில் சம்பாதித்த பணம், ஏழை மக்களின் வரிப்பணம், இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நீதி நிற்கும். ஆனால் இந்த நீதியும் கடவுளும் கருணாநிதி விஷயத்தில் நிற்க மாட்டான், ஸ்டாலின் விஷயத்தில் நிற்க மாட்டான். என்றைக்காச்சும் கருணாநிதி குடும்பமும் ஸ்டாலின் குடும்பமும் லட்சக்கணக்கான கோடி சம்பாதிச்சு வச்சுருக்காங்களே,
அவங்க பணம் இந்த மாதிரி இதாக இருக்கா போயிருக்கா? இப்போ ஜட்ஜு வீட்டில் கூட 100 கோடி இருந்தது, ஊழலில் சம்பாதிச்ச பணம். அன்றைக்கி பாருங்க தீ பிடிச்சி எரிஞ்சது. கருணாநிதி வீடு தீ பிடிச்சிருக்கா? ஸ்டாலின் செனட் ஆஃப் வீடு தீ பிடிச்சிருக்கா? உதயநிதி வீடு தீ பிடிச்சிருக்கா? 30,000 கோடி அடிச்சாங்கன்னாங்க 2 வருஷத்தில், மகனும் மருமகனும். அவங்க வீடு ஏதாச்சும் தீ பிடிச்சதா? கொள்ளையடிக்க பணம் ஏதாச்சும் போச்சா? ஆக கொள்ளையடித்த பணம் நிச்சயம் தப்பானதில் போகும், செல்லூர் ராஜா மாதிரி. ஆனால் கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டும் இது பொருந்தாது. அங்கே நீதி வேலை செய்யாது, நியாயம் வேலை செய்யாது, தர்மம் வேலை செய்யாது. இறைவனும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பான். அதனால் ஏதோ இவங்க இதுலையாச்சும் இறைவன் வந்து ஏதோ நடவடிக்கை எடுக்கிறானு பார்த்துக்க வேண்டியது. ஆனால் பெரும்பாலான அரசியல்வாதிகள், அதுவும் குறிப்பாக கடவுளை செருப்பால் அடிச்சான் பாருங்க, அவனுக்கு வந்து கடவுள் அருமையான அனுகிரகம் கொடுத்து அவனை அத்தனை ஊழலில் இருந்தும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இதுதான் இறை சக்தியின் அர்த்தம் என்னங்கிறது பல பேருக்கும் புரியவில்லை, எனக்கும் புரியவில்லை. இந்த நீதித்துறையிலே பல வழக்குகளை நான் பார்த்து இருக்கிறேன். அத்தனை வழக்குலையுமே பெரும்பாலான வழக்குகளில் குற்றவாளி தான் ஜெயிக்கிறான், பணக்காரன் தான் ஜெயிக்கிறான். அத்தனை தவறுகளை பண்ணினாலும் சுப்ரீம் கோர்ட்லேருந்து அவனுக்கு துணை போகிறான். சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒரு வழக்கில் பக்கா ஃப்ராடு பண்ணுறான் ஒரு பணக்காரன், பக்கா ஃப்ராடு பண்ணி ஒரு வீடை வந்து சேல் டீடு போடுறான். நான் கொண்டு போகிறேன் கீழ்மட்டத்தில் 5 லட்சம் ஜட்ஜுக்கு கொடுத்தான், கீழே பூரா தீர்ப்பு வாங்கினேன். உயர்நீதிமன்றத்துக்கு போனேன். உயர்நீதிமன்றம் என்ன கேட்டார்? உண்மைதான், ஃப்ராட் பண்ணிட்டான், இது பண்ணிட்டான். அதை கேட்பதற்கு உங்கள் கட்சிக்காரருக்கு என்ன இது இருக்குது, அவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தப்பட்டவர்கள் கேட்கணும். அப்போ உயர்நீதிமன்றமே என்னென்னா ஃப்ராட் பண்ணாங்கிறத ஒத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறான். இதுதான் நீதி, இதுதான் நியாயம். அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கேட்குறான்? கீழத்தனை கோர்ட்டு சொல்லியாச்சுப்பா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எங்கே நீதி, எங்கே நியாயம்? கடவுளின் தீர்ப்பே வந்து தப்பு. இப்போ மனிதனின் தீர்ப்பு தப்புதுன்னா கடவுளின் தீர்ப்பும் இப்படி தப்பிச்சுட்டு போனால் என்ன அர்த்தம்? செல்லூர் ராஜா வீட்டில் போனது இந்நேரம் ஸ்டாலின் வீட்டில் போயிருந்து உதயநிதி வீட்டில் போனால் நம்ம கடவுளை இது ராசா கொள்ளையடித்தார், கனிமொழி வீட்டில் போயிருக்கணும், ராசா அதுக்கு போயிருக்கணும். திமுகவுக்கு மட்டும் இந்த இறைவன் என்பவர் பயப்படுகிறார். அவர்கள் என்ன அக்கிரமம் பண்ணினாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு இறைவன் தயங்குகிறார் என்பது ஒரு வேதனைக்குரிய செய்தி. கடவுள் இறை சக்தியில் நம்பிக்கை இருக்கிற என்னை போன்றவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்வதே வேதனைக்குரிய செய்தி அப்படிங்கிறத செல்லூர் ராஜா விஷயத்தில் நம்ம வந்து பதிய விரும்பக்கூடிய அடுத்த கருத்து. ஓய்வு வருகிறார் துரைமுருகன். துரைமுருகனுக்கு ஓய்வு கொடுக்குறாங்கண்ணா. யார்? நம்ம ஸ்டாலின். அது அவருக்கு 85 வயசு ஆச்சான். ஏன்ப்பா உங்கள் அப்பா மட்டும் 94 வயசு வரை கட்சித் தலைவராக இருந்தார், அவருக்கு ஏன்ப்பா ஓய்வு கொடுக்கல? அது துரைமுருகன் 85 வயசு தான் கண்டுக்கு தெரியுதா? சரி, ஸ்டாலினுக்கு 73 வயசு ஆச்சா, உங்களுக்கும் ஓய்வு கொடுத்துட்டு உங்கள் மகனை கொண்டு வரலாமே, உங்களுக்கும் ஓய்வு கொடுக்கணும்ல. சரி, இவனுக்கு வந்து உங்கள் உதயநிதிக்கு இளைஞரணி செயலாளராக வச்சுருக்கீங்களா, 35 வயசு வரை தானே இருக்கணும், அவருக்கு 50 வயசு ஆச்சு, இளைஞரணியிலேருந்து அவருக்கு ஓய்வு கொடுக்கலாமே. அப்போ இவங்க திமுக குடும்பத்தை என்னென்னா ஓய்வுங்கிறது இவங்களுக்கு கிடையாது, இவங்க குடும்பத்துக்கு தனி ரூல், மற்றவர்களுக்குத்தான் ஓய்வு. அதனால் துரைமுருகன் தலையில் அடித்து கொண்டு போயிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதுலேயும் பாருங்கள், துரைமுருகன் என்ன கேட்குறாரா, நான் ஓய்வு கொடுத்துருங்கப்பா, அதுக்கு மேலே என் பையனை போடுங்கப்பாங்கிறாங்க, கதிரானத்தை. அதனால் ஸ்டாலின், அப்போ ஸ்டாலின் வந்து இளைஞர்களின் ரத்தம் உள்ளே வரணும். அவர் சொல்கிறார், புதிய தலைமுறையை பூத்த போகிறாராம். புதிய தலைமுறையும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. இவர் சொல்கிறாரு உதயநிதி, இளைஞர்களை கொண்டு வரணுமா, நீங்களே அரை கிழவன் 50 வயசாச்சு, நீங்களே கிழவன். இவர் வந்து இளைஞர்களை கொண்டு வரணும். இளைஞர்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. சினிமா நடிகை ரெக்கமெண்டேஷன் நிறையா உதயநிதி கையில் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கணும்னா தூக்க முடியாது, பழைய ஆளுங்களை தூக்குனா தான் முடியும். அதுக்காக கிச்சன் கேபினெட் அவங்க அம்மாட்ட போய் பழைய ஆளுங்களை தூக்க சொல்லுங்கன்ட்டு ஸ்டாலின் வேறு வழி இல்லாமல் ஒருவர் ஜெயில் தண்டனை கிடைச்ச பொன்முடியவே வேறு வழி இல்லாமல் கடைசி உதயநிதியை பேச்சு கட்டி அப்போ தான் அனுப்புனாங்க. அது மாதிரி இப்போ துரைமுருகன் அனுப்புகிறாங்க. இனி KN இருக்காரு. டிஆர் பாலுவுக்கு 82 வயசாச்சே. நீங்கள் துரைமுருகன் அனுப்புறதுனா டிஆர் பாலுவுக்கும் ஒரு வீட்டுக்கு அனுப்பணுமே. அவர் மட்டும் போய் பொருளாளராக இருக்கிறீங்க, அவர் மட்டும் பொருளாளராக இருக்கார். இப்போ துரைமுருகனை தூக்கிட்டு டிஆர் பாலுவை போட போகிறாங்கிறீங்க. 85 வயசு ஆளை தூக்கிட்டு 83 வயசு ஆளை போட்டிங்கன்னா அதுக்கு பேர் புதிய ரத்தம் போகிறதா, இல்லை இளைய தலைமுறையை கொண்டு வர்றதுன்னு அர்த்தமா? ஆகவே உங்கள் குடும்பத்துக்கு எது வசதியோ, துரைமுருகன் இப்போ நீர்வளத்துறையில் இருந்துட்டு அடித்த கொள்ளையில், மணல் கொள்ளையில் எந்த பங்கும் இவருக்கு கொடுக்கவில்லை ஸ்டாலின் குடும்பத்துக்கு.
ஸ்டாலின் குடும்பத்துக்கு பங்கு வராவிட்டால் எதையாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதனால் உதயநிதி துரைமுருகனுக்கு வயதாகி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி இவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இவங்க இதை செய்கிறாங்க அப்படிங்கிறத. இல்லைன்னா முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு ஓய்வு கொடுக்கணும்ல, அதை செய்யலைல்ல. இப்போ இந்த மாதிரி துரைமுருகனுக்கு ஓய்வு கொடுக்குற மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அன்புமணி அவர் என்ன சொல்கிறார், அப்பாவை அவங்க அப்பாவுக்கு வயசாகி போச்சான், குழந்த மாதிரி ஆகிட்டாரான், ஒன்றுமே தெரியல, 5 வயசு குழந்த மாதிரி இருக்காருங்கிறார். யார்? சொந்த அப்பாவை. அவருக்கு பாவம் 86 வயசு தான் ஆகுது, 5 வயசு குழந்த மாதிரி இருக்கார். அதனால தான் நான் தலைவரானேங்கிறார். எவ்வளவு வேடிக்கை பாரு. அதுதான் இவர் தலைவரானாராம். இவர் தலைவரான பரவாயில்ல, அப்பாவை போய் நல்லா இருக்கிற அப்பாவை போய் அவர் பேசுகிறாரு. 5 வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்களே, 5 வயசு குழந்த மாதிரியாக பேசுகிறாரு ராமதாஸ். அவர் அவ்வளோ விவரமாக பேசுகிறாரு. நம்ம கான்ஸ்டியூஷன், எங்களுடைய அரசு, எங்களுடைய கட்சி விதிகளின்படி, இத்தனாவது விதியின்படி நான் தான் இந்த நிரந்தர தலைவர், நான் தான் ஃபவுண்டர் பிரசிடென்ட் அப்படிங்கிறார். அவ்வளோ விவரமாக பேசுகிறார். ஒரு 5 வயசு குழந்த மாதிரிங்கிறார். சொந்த அப்பாவையே பதவிக்காக, சொந்த அப்பாவையே மூளை வளர்ச்சி இல்லாத 5 வயசு குழந்தையாக இருக்காருன்னு சொன்னால் நாட்டுக்கு எங்கே போகிறது? நான் என்ன சொல்கிறேன், 86 வயசுலேயே 5 வயசு குழந்த மாதிரி ஆகிறாருங்கிறீங்களே. கருணாநிதி 94 வயசு வரை அலர்ட்டாக இருந்தார். கூட்டணிகள் எல்லாம் அவர் தானே நிர்ணயித்தார். 94 வயசானவர் என்ன 5 வயசு குழந்த மாதிரி ஆனார்? உங்கள் அப்பா மட்டும் 86 வயசுலேயே குழந்த மாதிரி ஆகிறாரு. ஈவேரா 96-97 வயசு வரை திகாவுக்கு தலைவராக இருந்தார். அப்போவும் அவர் நல்லா மென்டலி அலர்ட்டாக இருந்தார். அவர் என்ன 5 வயசு குழந்த மாதிரியாக போனார். ராஜாஜி 90 தாண்டினார். 90 வயசெல்லாம் தாண்டி தான் இறந்தார். அவர் என்ன மென்டலி குழந்த மாதிரியாக போனார். ஆக அரசியல்வாதிகள் எவ்வளவு கீழ்த்தரமாக போயிட்டாங்க. சொந்த அப்பாவை பதவிக்காக நன்றாக பேசி கொண்டிருக்கிறார். சரி, இப்போ தான் 5 வயசு குழந்த மாதிரி ஆனார்னா நீங்கள் இதாச்சு, நீங்கள் தலைவராகி 5 வருஷம் ஆச்சு. அப்போ 80 வயசுலேயே உங்கள் அப்பா 5 வயசு குழந்த மாதிரி ஆகிட்டாரா? அதனால தான் நீங்கள் தலைவரானீங்களா? அவருடைய மனைவி சௌமியானவங்க அன்புமணியை ஒரு கல்யாணத்துக்கு பேச கூப்பிட்றாங்க. அங்கே போய் அவர் என்ன பண்ணுறாரு? சாத்தான் வேதம் ஓதுகிறது மாதிரி உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், உங்கள் மாமனார் மாமியாரை நல்லா பார்த்துக்கணும்னு கல்யாணத்தில் போய் சௌமியா அன்புமணி பேசுகிறாரு. நாம நம்ம தலைவர்களை கவனிப்போம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதே போல நம்முடைய மாமியார் மாமனாரை கவனித்து அவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்காக அது குடும்பத்துல எந்த ஒரு நிகழ்ச்சியாக அது மகிழ்ச்சிகரமாக அமைந்துவிடும். அவங்க மாமா மாமியாரை என்ன பாடுபடுத்தினாங்கன்னு ராமதாஸ் கதையாக சொல்கிறார். ஆக அரசியலுக்கும் மனசாட்சிக்கும் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது அன்புமணி விஷயத்தில் நல்லா புரிஞ்சுக்கங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சொல்கிறேன், மனசாட்சி இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணிக்கு மட்டும் யாரும் எந்தவித சப்போர்ட்டும் பண்ணாதீங்க, ஆதரவும் கொடுக்காதீங்க. மனசாட்சி இல்லாத மனிதர், சொந்த தந்தையை பதவிக்காக தூக்கி இருந்த மனிதர், அவரை வாழும் அவுரங்கசீப்பாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். கடைசி வரை எங்களுடைய இயக்கம் சரி, நானும் சரி, அன்புமணிக்கு மட்டும் ஆதரவு கரம் நீட்ட மாட்டோம். 5 வயசு குழந்தைங்கிறார 2024 கூட்டணி வச்சாங்களே பாஜகட்ட, இதே அன்புமணி அண்ணாமலைகிட்ட சொல்லி எங்கள் அப்பாவை கொண்டு போய் நீங்கள் இவர்கிட்ட மோடிகிட்ட பிரதமர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, அறிமுகப்படுத்துங்கன்னு சொன்னாரா இல்லையா? அண்ணாமலை கூட்டிகிட்டு போய் மோடி அவர்களிடம் அறிமுகப்படுத்தினாரா இல்லையா? ராமதாஸை 5 வயசு குழந்தைவா போய் அறிமுகப்படுத்தினீங்க. அதனால் சந்தர்ப்பவாத அரசியல், இப்படி ஒரு கேவலமான சந்தர்ப்பவாத அரசியலை இதுவரை நான் தமிழ்நாட்டில் பார்த்ததில்லை. அன்புமணிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளும். இப்படிப்பட்ட கேவலமான அரசியல் நடத்தாதீர்கள் அப்படிங்கிறது நம்மளது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது நம்ம திரும்ப பாஜக அதிமுக கூட்டணியில் யார் தலைமைங்கிறத முதல்ல முடிவெடுங்கிறார். ஏன்னா இப்போ வந்திருக்கிற செய்தி என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி திமுக பக்கம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் தூது அனுப்பிட்டார், இங்கே திரும்ப சரியில்லை, அப்பப்போ பயமுறுத்துறாரு. அதுக்கு பதிலாக கட்சி தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்க, இவரை கழட்டி விட்டுட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்துக்கணும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் இதில் இருக்க மாட்டேன்ட்டார் திருமாவளவன். அவருக்கு இங்கே விஜய் பக்கம் போகணுன்னு தான் ஆசை. ஏன்னா இவருடைய கட்சி இளைஞர்கள்லாம் விஜய் பக்கம் போயிட்டாங்க. நம்ம வேறு பக்கம் இருந்தால் கட்சி நாரி போயிடும்ட்டு நம்ம விஜய் பக்கம் போயிடுவான்னு ஆசை. அதனால் அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஸ்டாலின், அவர் ரெடி பண்ணிட்டார்.
என்னன்னு கேட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வரலாம். சரி, விஜய் கைவிட்டாருன்னா அப்போ அதிமுக பக்கம் போகலாம்ல. அதனால் நீங்கள் தலைமை யார் அப்படின்னு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா பாஜக இருக்கும் பக்கம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் மதைய. இப்போ அதிமுக தலைமையில் கூட்டணினா என்ன சொல்லலாம்? நாங்கள் பாஜக தலைமையில் சார், அது அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி, அவங்க ஏதோ என்டிஏல ஒரு பகுதியாக இருக்காங்க, அதனால் நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்கிறதுக்காக சொல்கிறார். ஏன்னா அமித்ஷா சமீபத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? என்டிஏ கூட்டணி தமிழ்நாடை பொறுத்தவரை அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் வந்து இதாவாங்க. முதலமைச்சர் க்ளீனாக சொல்லிட்டாரு அதிமுக தலைமையில் கூட்டணின்னு. நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு ஏற்கனவே அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டாரு. வேறு என்ன எதுக்கு என்ன சொல்லணும் திருமாவளவனுக்கு? இப்போ அவர் எடப்பாடிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான், உங்கள் தலைமையில் கூட்டணின்னு மட்டும் சொல்லுங்கள், நான் அவங்கள கழட்டி விட்டு உங்கள் பக்கம் வந்துடுறேன். கேட்டால் நான் பாஜகவோட கூட்டு சரியில்லைப்பா, அதிமுக தலைமையில் தான் சேர்ந்தேன்னு ஊரை மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த சதித்திட்டத்தை செய்கிறார் திருமாவளவன் என்பது அடுத்த அரசியல் செய்தி. அடுத்தது ஸ்டாலின் ஒரு முக்கியமானதை சொல்லியிருக்கார். பாராட்டுதல் மட்டுமல்ல, விமர்சனங்களையும் நாங்கள் வரவேற்கிறோங்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அதை சொல்கிறேன்னா, அது எவ்வளோ பெரிய மோசமான மனிதர்கள்ட்டையும் ஒரு நல்ல குணம் இருக்குது. அது மாதிரி ஸ்டாலின்கிட்ட நிறைய மோசமானதாக இருந்தாலும் 1-2 நல்ல குணம் இருக்குது. ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல மகன் அன்புமணி எடுத்துக்கங்க, அப்பாவையே 5 வயசுங்கிறார், குழந்தை ஆகிட்டாருங்கிறார் பதவிக்காக. ஆனால் ஸ்டாலின் வந்து 94 வயசு வரை அப்பாவை கும்பிட்டு கொண்டு இருந்தார். செத்ததுக்கப்புறமும் கும்பிடுகிறார், சிலைகளை வைக்கிறார், சமாதியை கட்டுகிறார் அப்பாவுக்காக. ராமதாஸும் நம்ம முதலில் சொல்லிட்டோம், சமீபத்தில் சொல்லிட்டார், ஸ்டாலின் மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு மகனுக்கு அறிவுரை கூறுகிறார். அது செவுடன்கு அதில் ஊதிய சங்கு, அவர் கேட்க மாட்டார், பதவிக்காக அலைந்து கொண்டு இருக்கிறார் அன்புமணி, அவருக்கு எப்படி கேட்கும்? அதனால் ஸ்டாலின்கிட்ட நல்ல குணமும் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நல்ல குணம் ஸ்டாலின்கிட்ட நான் பார்த்தது, விமர்சனங்களை பொருட்படுத்த மாட்டேன். நாங்கள் பேசுகிற பேச்செல்லாம் உங்களுக்கே தெரியும். நீ அதான் கருணாநிதியாக இருந்தால் ஆள் வச்ச உழைப்பார், எவனாச்சும் விமர்சித்தான்னு வைங்க, கருணாநிதி ஆள் வச்சு அடிப்பார். அப்படி இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுவார்னா கேஸ் போடுவார், 48 கேஸ் டெஃபமேஷன், விமர்சித்தாலே கேஸ் போட்டுள்ள. முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியில் காடு வெட்டி குரு இருக்கும்போது அடிப்பார் ஆளை வச்சு, விமர்சிச்சங்க ஆளை வச்சு அடிப்பாங்க. திருமாவளவனும் கட்சிக்காரவங்களை தூண்டி விட்டு வந்து கல்லை விட்டு அடிப்பார் விமர்சித்தா. இந்த மாதிரி இருந்தது தமிழ்நாட்டிலேயே. இப்போ எவ்வளோ பரவாயில்ல, திருமாவளவன் கூட விமர்சனங்களை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, ஸ்டாலின் சொல்கிற மாதிரி பெருசாக எடுத்துக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி கூட இப்போ பெருசாக ஆள் வச்செல்லாம் அடிப்பதில்லை. இப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது விமர்சிச்சிங்கன்னா ஏன் பயந்தான்னா, எம்ஜிஆர் ஆள் வச்சு அடிக்க மாட்டார், அந்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் தொண்டனே போய் அடிப்பான். அது எம்ஜிஆர் ஏன்பா அடிக்கிறீங்க, இந்த தொண்டனுக்கும் ரசிகர்களுக்கும் பயந்துக்கிட்டே அவரை விமர்சிக்க மாட்டான். ஆக விமர்சித்தால் அடிக்கிறது, விமர்சனங்களை வந்து ஸ்டாலினை பொறுத்தவரை விமர்சனங்களை அவர் கண்டுகொள்வதில்லை, அதை பொருட்படுத்துறதும் இல்லை. இது ஒரு சிறந்த அரசியல் தலைவருக்கு வந்து இதுதான் அழகு. ஆனால் அண்ணா இப்போ நாங்கள் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு பிரச்சனை யாரை பேசினாலும் வர. அண்ணாமலையை பேசிட்டிங்கன்னா கெட்ட வார்த்தையில் திட்டுவான், இதில் வருவான், வார் ரூம்னு வருவான். நாங்கள் படுற பாடு. அதனால தான் எனக்கு அண்ணாமலை மேலே மிகப்பெரிய வெறுப்பு வந்தது. காரணம் என்னையா இருந்தாலும் உண்மையை கூட பேசக்கூட மாட்டேங்குது. உண்மையை பேசினாலே ஆளுகளை வச்சு கெட்ட வார்த்தை, அப்படிப்பட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் நீங்கள் அப்போ தான் நான் யோசித்தேன், ஐபிஎஸ் ஆஃபீஸ் இப்படி கெட்ட வார்த்தையை போட விடலாமா, உங்கள் மரியாதை என்ன ஆகிறது? அதனால் விமர்சனங்களை பொருட்படுத்துவதில்லை என்று ஸ்டாலின் சொல்வது, இந்த விஷயத்தில் அண்ணாமலையோடெல்லாம் ஸ்டாலின் 1000 மடங்கு மேலே, ஈவன் திருமாவளவன் 1000 மடங்கு மேலே, இவங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் 1000 மடங்கு மேலே. காரணம், விமர்சனங்களை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை, அதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க. அண்ணாமலை போன்றவர்கள் நீங்கள் வருங்காலத்தில் அரசியலில் நல்லா வரணும்னா விமர்சனங்களை பொறுக்கக்கூடிய இது வந்து உங்களுக்கு வரணும். அப்படி விமர்சனங்களை வந்து நீங்கள் பிடிக்கலை, உங்களுக்கு எதிரானதுன்னா சட்டத்தின் பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும். ஆளுங்களை வச்சுட்டு கெட்ட வார்த்தை திட்டுறது, கெட்ட வீடியோ போடுறது, இதெல்லாம் இதில் அண்ணாமலை வந்து மிகவும் மோசமான ஒரு அணுகுமுறையை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களும் ஸ்டாலினை போல மாற வேண்டும். இந்த விஷயத்தில் கொள்ளையடிப்பிலும் ஸ்டாலின் மாதிரி மாறக்கூடாது. ஸ்டாலின் விஷயத்தில் நீங்கள் சில விஷயங்கள் அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதனால் விமர்சன விஷயத்தில் ஸ்டாலினை பின்பற்றுங்கள் அண்ணாமலை அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது.
மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.